ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிவி அறுசுவை குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம காப்பி தூளை வச்சு சூப்பரான புட்டிங் செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்பூன் காப்பி தூள் எடுத்து வச்சுருக்குறேங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கட்டி உழுவாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி உழுவாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேங்க. அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கட்டி உழுவாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. பால் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துருக்குறேங்க. நான் பாக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுனாலும் மாட்டுப்பால் கூட எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காயிட்டுங்க. இப்போ பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம 1/4 லிட்டர் பாலும் நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ பால் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த காப்பி தூள் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம பால் பொடியை சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா காப்பி தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ நம்ம இந்த மாதிரிங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிடுச்சுங்க. நான் பாருங்கள், இனிப்புக்கு தேவையான அளவு மட்டும்தான் நான் சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ இந்த பால் கூடவே சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்காங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால தேவையான அளவு மட்டும் சேர்த்துருக்குறேன். சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க. பாருங்கள், நம்ம சோள மாவு கரைச்சி எடுத்து வச்சிடணும். இப்போ இந்த சோள மாவை இந்த பால் கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சோள மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. சோள மாவு சேர்த்ததால் நமக்கு கட்டி விழுவும். அதனால் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்கான பதத்துக்கு நல்லா கட்டி இல்லாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இறக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சின பால் புட்டிங்க நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டோம். இதை நல்லா 1 மணி நேரம் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சிங்க. நம்ம காப்பி தூளில் செஞ்ச பால் புட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.